ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீ மகாலட்சுமி நமக. நான் தனவனைத்து ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன். இன்று நான் இசக்கி அம்மனை பற்றி பேசலாம் என்றிருக்கிறேன். இசக்கி அம்மன் ஒரு கிராம தேவதை. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள மக்கள் சாதி வேறுபாடின்றி இந்த அம்மனை வழிபடுகின்றார்கள். இசக்கி அம்மன் முதலில் தோன்றிய இடம் அவர்கள் முப்பந்தல் இசக்கியம்மன் தான் சொல்வார்கள். அங்கிருந்து தான் அவர்கள் ஔவையாரால் அவருடைய கோபத்தை தணித்து அங்கே அவருக்கு கோயில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து கோயில் அமைத்தார்கள். அங்கிருந்து மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக பார்வதியின் அருளோடு ஆட்சி செய்கிறார்கள். அந்த அம்மன் இப்பொழுது திருநெல்வேலி, திருச்செந்தூர் அந்த சைடில் உள்ள மக்கள் அனைவரும் தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக எல்லா குலத்தில் உள்ளவர்களும் எல்லா ஜாதியினரும் அந்த அம்மாவை வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு இந்த அம்மனை நம்ம வழிபட்டால் எந்த குறையும் இருக்காது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். தாய் தந்தையர் இல்லாதவர்கள் அனாதை பெண்களுக்கு, அதாவது குழந்தை இல்லாமல் குழந்தை எடுத்து வளர்த்தவர்கள் அவர்களுக்கு தராமல் அண்ணன் தங்கைகள் சொத்தை ஏமாற்றி அந்த வளர்ப்பு பெண்ணை ஏமாற்றினால் அந்த இசைக்கம்மன் சும்மா விட மாட்டாள். அவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாள். அவள் முப்பந்திலே தான் முதலில் தோன்றினாள். நம் தென் மாவட்டங்களில் உள்ள எல்லா குடும்பத்தினாலும் வழங்கப்படுகிறார்கள். நான் இந்த ஆர்மநேரியில் ரயில்வே கேட் அருகில் ஒரு இசைக்கம்மன் இருக்கிறார்கள். அவர்கள் ரயில்வே லைன் பக்கத்திலேயே இருக்கிறார்கள். எல்லா மக்களும் வணங்கி செல்கின்றார்கள். குழந்தை வரம் கொடுப்பதில் இந்த அம்மாளுக்கு இணை யாருமே கிடையாது. அதாவது அவளை தரையில் விழுந்து வணங்கினால் நமக்கு எல்லா நன்மையும் உண்டாகும். இந்த வழியே செல்பவர்கள் அன்னையை வண்டியில் சென்றாலும் சரி, இல்லை பஸ்ஸில் சென்றாலும் கூட இறங்கி வழிபட்டு விட்டு தான் செல்கிறார்கள். இந்த கோயிலில் சுடல் மாட சுவாமியும் இருக்கிறார்கள். இசக்கி அம்மன் இங்கு நாம் என்னென்ன வணங்கி நாம் வேண்டினால் அவள் எல்லா நன்மையும் நம்மளுக்கு செய்வாள். நிறைய பேர் சர்க்கரை பொங்கலிட்டு வணங்குகிறார்கள், வளையல் சாத்துகிறார்கள், பூ சாத்துகிறார்கள், புடவை சாத்துகிறார்கள். எல்லாமே இந்த அம்மனுக்கு எல்லாமே தானாகவே அமைகிறது. இந்த அம்மனை வழிபடுங்கள், உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும். நன்றி, வணக்கம்.